வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு குரு அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பாகிஸ்தானில் 27வது அந்த சட்ட திருத்தமானது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்லாம் நடந்திருக்கு. முப்படை தளபதியாக அசீம் முனீர் பதவிக்கு வந்திருக்காரு. என்ன சார் அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு? இப்போ இந்த 27வது சட்ட திருத்தம் பார்த்தோம்னா, அதாவது அசீம் முனீர், அதாவது இராணுவ தளபதிக்கு அந்த ஃபீல்டு மார்ஷல்னு சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பட்டத்திற்கு பின்பு அவரை 3 நீங்கள் சொன்னதை போல் முப்படை தளபதியாக முதல்ல மாற்றுகிறார்கள். அதே போல் எந்த விதமான கிரிமினல் ப்ராசிக்யூஷன்லேருந்து அவருக்கு லைஃப் டைம் இம்யூனிட்டி கொடுக்குறாங்க. ஓகே. அவருக்கு எந்த விதமான ஒரு கோர்ட்டோ அல்லது எந்த விதமான ஒரு லீகல் ஆக்ஷனோ அவர் மேலே எடுக்க முடியாத அளவுக்கு இந்த முப்படை தளபதி, குறிப்பாக ஆர்மி சீஃப், இவருடைய ரோலை பாகிஸ்தானுடைய அரசியலில் வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இந்த 27வது அமெண்ட்மெண்ட் போயிருக்கு. ஓகே. இந்த அரசியலமைப்பு மாற்றத்தின் மூலமாக பாகிஸ்தானில் ஜனநாயகம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் படிக்க முடிஞ்சிச்சு. உண்மையிலுமே ஜனநாயகம் இருக்காங்கிறது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும் இதை எதை நோக்கி நகர்த்துது? ஏன்னா பிரதம மந்திரிகள் எல்லாமே பார்த்தது பாகிஸ்தான் அதிபர்கள் இருந்திருக்காங்க. இப்போ அதை தாண்டி மீண்டும் இந்த இராணுவ தளபதிகளை நோக்கி மீண்டும் இதை நகர்த்துதா? நிச்சயமாக. ஏன்னா இப்போ 1947 அந்த காலகட்டத்திலிருந்தே பார்த்தோம்னா, பாகிஸ்தான் என்பது மாறி மாறி ஒரு மிலிட்டரி அண்ட் சிவிலியன் ரூல், இராணுவம், அரசியல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் என்று மாறி மாறி ஒரு தலைவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. ஓகே. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜென்ரல் அயூப் கான் அவர் பின்னாடி அவரும் ஒரு ஃபீல்டு மார்ஷலாக அறிவிக்கப்பட்டார். ஓகே. அவரை போலவே யாஹியா கான், ஜியா உல் ஹக், ஜென்ரல் பர்வேஸ் முஷரஃப், இதை போன்ற 4 மிலிட்டரி ரூலர்ஸ் பாகிஸ்தானுடைய வரலாற்றில் வந்திருக்காங்க. ஓகே. ஆனால் இவர்கள் அனைவருமே செய்த ஒரு தவறு என்று ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவர்கள் நேரடியாக ஆட்சிக்கு வந்தார்கள், பவரை நேரடியாக கையில் எடுத்தாங்க. அசீம் முனீர் ஒரு இடத்தில் அதை நேரடியாக கையில் எடுக்காமல் மறைமுகமாக பின்னாடி இருந்து இயக்குவதாகவும் நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க. ஓகே. இது ஆர்மி கண்டினியூஸாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ இவர் இதை செய்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது ஆர்மியினுடைய ரோலை இன்னும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறதா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த தலைமைக்கான வெற்றிடம் இருக்கும்போது தான் இராணுவ தளபதிகளுடைய ரோல் மெயினாக மாறுதா? நீங்கள் சொன்ன கடந்த காலங்களில் பல்வேறு அதிபர்களை பாகிஸ்தான் சந்திச்சிருந்தாலும் தலைமைக்கான வெற்றிடம் வரும்போது இராணுவ தளபதிகள் தங்களுடைய அதாவது அதிகாரத்தை விஸ்தரிப்பு பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்த்துறாங்களா? அதாவது அந்த வெற்றிடம் என்று மட்டும் சொல்லாமல் வெற்றிடம் என்று நம்ம நினைக்கலாம். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் என்றைக்குமே இருந்துகிட்டே இருந்தது. 47லேருந்து இந்தியாவில் 1950 ஒரு அரசியலமைப்பு சட்டம் இயற்றியதைப் போல விரைவாக பாகிஸ்தானில் இயற்றப்படவில்லை. 50களின் பின்னால் தான் அது வருது. இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் என்பது பார்த்திங்கன்னா 1973 கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த 1973 கான்ஸ்டியூஷன் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா 71 இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்திங்கன்னா 2 முறை இராணுவ தளபதிகள் ஆட்சியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த 2 முறையுமே பார்த்திங்கன்னா இராணுவத்தினுடைய பங்கு என்பது சொசைட்டியிலாக இருக்கட்டும் இல்லது அரசியலில் இருக்கட்டும் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இராணுவம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்கானமி ஒன்று பாகிஸ்தானில் என்றைக்குமே ஃபங்க்ஷன் ஆகிறதையும் ஹுசைன் ஹக்கானி, முன்னாள் அம்பாசிடர், அவரை போன்ற ஐஷா சித்திக்கான ஒரு ஹிஸ்டாரியன், இவர்கள் எல்லாருமே சொல்வதை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க முடிகிறது. இராணுவத்தினுடைய சொசைட்டியும் அரசியலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பங்கு என்பது ஒவ்வொரு இராணுவ தளபதிக்கின் கீழும் அதிகரித்து கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது அந்த நாட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பேணக்கூடிய ஆர்வலர்கள் ஒரு 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 சிக்கலாக தான் பார்க்குறார்கள் மீண்டும் மீண்டும். இராணுவ தளபதிகள்னு சொல்லி வரும்போது அந்த காலகட்டங்களில் பாகிஸ்தான் எப்படி இருந்திருக்கு? அண்டை நாடுகள் மீது அந்த இராணுவ தளபதிகளுடைய தாக்குதலோ இல்லை பேச்சுக்களோ வேறு மாதிரியான ஒரு டோனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கா? இப்போ அண்டை நாடுகளுடைய இருக்கக்கூடிய உறவுகள் என்று பார்த்தோம்னா இந்த ஆர்மி தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தானில் வந்து தனக்கு சாதகமான ஒரு உள்நாட்டு சூழலை உருவாக்கி கொள்கிறது. அதே போல் ஆப்கானிஸ்தானில் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிசி, அதாவது தனக்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே அமைப்பது, இதையும் வந்து ஆர்மி தான் தலைமை தாங்கி செய்திருக்கிறது. இந்தியாவுடன் போர் அல்லது இந்தியாவோடு ஒரு சுமூகம் இல்லாத நிலை என்பதையும் வந்து ஆர்மிக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க முடிகிறது. மீண்டும் மீண்டும் ஒரு சில காலகட்டங்களில் மட்டும்தான் இராணுவ தளபதிகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பர்வேஸ் முஷரஃப் உடைய பீரியடில் பார்த்தோம்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தைங்கிற இடத்துக்குள்ளே சென்றார். ஆனால் அதுவும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டத்தை மீறி செல்லவில்லை. இதை போல் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு உள்ளேயே அண்டை நாடுகளோடு ஒரு சுமூகமான உறவு பேணாமல் இருப்பதற்கான ஒரு சக்தி இருந்து கொண்டே இருக்கிறத தான் நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்க முடிகிறது. ஓகே, குறிப்பிட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகளும் அடுத்தடுத்தது ராஜினாமா செய்கிறாங்க. இப்போ வந்து கடந்த காலங்களில் மற்ற இராணுவ தளபதிகள் செஞ்சதை விட ரொம்ப அடுத்த கட்டத்தை நோக்கி அசீம் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருக்காரு, அப்படி புரிஞ்சுக்கணுமா? இப்போ இதை வந்து அசீம் முன்னீர் எடுத்துகிட்டு போன மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றம் மூலமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டம்தான். ஜனாதிபதியும் பிரதமரும், அதாவது இவர்கள் இருவருமே வந்து ஆர்மியோட ஒரு கைப்பாவையாக தான் இன்றுமே பார்க்கிறார்கள். ஏன்னா இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் பிரதமராக இருந்தார். அவரும் வந்து ஆர்மியுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் மேலே வருகிறார். ஆனால் ஒரு இடத்துல அதை இழக்கிறார். அதற்கு பின்பு நடக்கக்கூடிய தேர்தலில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய PML அண்ட் PPP, இந்த 2 கட்சிகளுக்கும் இடையேயான ஒரு கூட்டணியாக பார்க்க முடிகிறது. இவர்கள் வந்து ஆர்மியுடைய ஒரு கைப்பாவையாக இருப்பது என்பது வந்து மிகவும் வெளிப்படையாக பாகிஸ்தானின் அரசியலிலும் தெரிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சட்ட திருத்தம் வருகிறது. அதனால் வந்து ஆர்மி வந்து இதை நேரடியாக கொண்டு வந்ததை விட அவர்கள் தங்களுடைய ஜனநாயக தலைவர்கள் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஓகே, இந்தியா தொடர்பாக அசீம் பேசும்போது குறிப்பிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றியெல்லாம் ரொம்ப கடுமையான கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டங்களில் அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்குறோம். இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு சவாலாக மாறக்கூடிய சூழலாக நம்ம பார்க்கலாம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப் என்பது வந்து போக போக பார்த்தீங்கன்னா இது எப்படி இவால்வ் ஆகுங்கிறது வந்து நமக்கு இன்னும் முழுசாக தெரியலை. ஓகே, நீங்கள் முன்பு குறிப்பிட்டதை போல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஜுடிஷியரியுடைய பவர்ஸை வந்து எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஆர்மியை வந்து தொடர்ந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருப்பது வந்து அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்திற்கு பதிலாக இன்னொரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் அரசு தலையிட்டு அதனுடைய நடவடிக்கைகளை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டை வந்து இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பாகிஸ்தானிற்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியல் என்பது மோசமாவது அப்படிங்கிற விஷயமே வந்து இந்தியாவோடு இருக்கக்கூடிய உறவிற்கு ஒரு பாதகமான விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இராணுவ தளபதிகளை வந்து கடந்த காலங்களில் பாகிஸ்தான் தூக்கி வீசினதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அசீம்? அது ஏதாவது வித்தியாசங்கள் தெரியுதா மற்ற இராணுவ தளபதிகளுக்கும் இவருடைய செயல்பாடுகளுக்கும்? அதற்காக அவர் வந்து இந்த ஜனநாயக முறை மூலமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லைஃப் டைம் இம்யூனிட்டி. ஓகே, எந்த விதமான லீகல் இஷ்யூஸ்லிருந்தும் ப்ராசிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு இடத்தை வந்து இந்த 27வது அமெண்ட்மெண்ட் கொடுக்கிறது. அதாவது அந்த பவரை கொடுப்பதற்காகவே வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய பவர்ஸையும் வந்து குறைச்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த சட்ட திருத்தத்தினுடைய இன்னொரு அம்சம் என்பது அதுதான். ஓகே, கடந்த காலங்களில் தேர்தல் நடைபெற்று பிரதமராக வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்லாம் வந்திருந்தார். குறிப்பிட்டு அவர் சிறைக்கு சென்றதுக்கு பிறகாக இந்த திருத்தம் வருது. பெரும்பான்மையில் கிட்டத்தட்ட 4 பேர் மட்டும் அதை எதிர்க்கிறாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சூழலுக்கு வந்து பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கா? அந்தளவுக்கான நெருக்கடியை வந்து அசீம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறாரா? இல்லை நீங்கள் அதுலேருந்து டிஃபர் ஆகிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஜனாதிபதியும் நாடாளுமன்றம் கொண்டு வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் மாறுபட்ட விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதப்போ? இப்போ இம்ரான்கானுடைய பங்கை வந்து இதில் நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஆதரவான சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய பேர் வந்து
பாகிஸ்தானில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ம். அந்த அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இம்ரான்கானுடைய பிடிஐ வந்தாலுமே கூட ஓகே. அந்த மேண்டேட்டுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கொயலிஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய அரசு. ம். அதை வந்து நம்ம முக்கியமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓகே. பாகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் என்பது ம். அந்த மேண்டேட்டுக்கு எதிராக ஆர்மியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் பாகிஸ்தானுக்குள்ள பெரும்பாலான வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். ம். இப்படி இருக்கும் ஒரு சூழலில் வந்து இந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவது, அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணுற அதிகாரத்தையே உச்சநீதிமன்றத்திடமிருந்து பறிப்பது. ஓகே. இது வந்து ஒரு பேக்டோர் மூலமாக பாகிஸ்தான் ஆர்மியுடைய சீஃப் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. இதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பாதுகாப்பு சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ பார்த்தீர்கள் என்றால் ஆப்கானிஸ்தானோட போர்கள் செல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் வந்து டிடிபி என்று சொல்லக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்து பாகிஸ்தானுடைய கைபர் பக்தூன்குவா மாகாணத்தில் இயங்கி கொண்டிருப்பதற்கு எதிராக இராணுவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள், அதே போல் பலோச்சிஸ்தானில் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள், இது வெற்றி அடையாத ஒரு சூழலும் வந்து இருக்கிறது. இதற்கு பெரிதாக ஒரு பலன் ஏற்படாத ஒரு சூழல்னால பாகிஸ்தான் ஆர்மியினுடைய பாப்புலாரிட்டியும் வந்து உள்நாட்டு அரசியலுக்குள்ளே குறைந்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக வந்து இந்தியாவோட ஒரு போர் நடைபெற்ற பொழுது ஆர்மியினுடைய செய்கைகள் என்ன, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சட்ட திருத்தம், அதே போல் அமெரிக்காவோடு இப்பொழுது ஆர்மி சீஃப் உருவாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்க்கும் பொழுது ஆர்மியுடைய கை என்பது அவர்களுடைய அரசியலில் வலுப்பெற்று கொண்டே போவதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஜனநாயகத்திற்கு இது நிச்சயமாக ஒரு பாதகமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். தேர்தல் நடத்தி அதன் மூலமாக ஒரு மேண்டேட்டை வந்து மக்கள் கொடுத்தாங்க. இப்போ அதற்கு எதிராகத்தான் பாகிஸ்தான் போகுதுன்னா மீண்டும் தேர்தல் நடத்த முடியுமா? இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்கான சூழல் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது விஷயங்கள் மாற்றிருக்காங்க? தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்திருத்தம் எந்த விஷயத்தையும் மாற்றலை. ஆனால் ஒரு ஆர்மி சீஃபை வந்து அவருடைய பதவியிலிருந்து நீக்குவது என்பது கடினமாகி இருக்கிறது. அதே போல் பாகிஸ்தானுடைய வழக்கறிஞர்கள் சமூகம் இவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஆர்மியினுடைய இந்த பவர் கான்சன்ட்ரேஷனுக்கு எதிரான ஒரு முக்கியமான பங்கை வந்து இத்தனை ஆண்டு காலமாக வகித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்கையும் வந்து குறைப்பதாகத்தான் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பார்க்க வேண்டிய சூழலில் நம்ம பார்க்கணும். ஓகே. இந்தியா மீதான நடவடிக்கைகள் வந்து இன்னும் தீவிரம் பெறதுக்கான ஒரு சூழல் மாறுமா இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக? நிச்சயமாக போருக்கு எதிரான குரல்களை வந்து ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிவதற்கான ஒரு இடத்திலிருந்தும் வந்து இதை நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா உள்நாட்டு ஜனநாயகம் குறைகிறது அப்படிங்கிறது வந்து என்றுமே வந்து ஒரு போர் சூழல் வரும் பொழுது அந்த போர் சூழலை வந்து கட்டுக்குள் கொண்டு வராததற்கு எதிரான சக்திகளை வந்து இன்னும் வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்குள் நகர்த்துறதான் நம்ம இதை பார்க்கணும். ரெண்டு விஷயம் இதில் வந்து சிவிலியன் அட்டானமி, ஹைப்ரிட் ரூல் அப்படிங்கிறத அந்த வார்த்தை எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த பாகிஸ்தான் வரலாற்றில்? இப்போ ஹைப்ரிட் ரூலுங்கிறத வந்து ஒரு கான்செப்டாகவே வந்து பாகிஸ்தான் அரசியலை பார்ப்பதற்கு உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். மாறி மாறி சிவிலியன் கவர்மெண்ட்ஸும் மிலிட்டரி ரூலும் வந்து தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இடத்த மைக்கேல் கூகிள்மேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வல்லுநர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேபி இந்த ஹைப்ரிட் ரூலையும் தாண்டி இப்பொழுது சென்று கொண்டு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பாகிஸ்தான் அரசியல் செல்கிறது, அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஏன்னா இந்த ஹைப்ரிட் ரூல் என்பது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இருவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் பார்த்தார்கள். ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதே நேரத்தில் வந்து மிலிட்ரி, இவர்கள் இருவரும் சேர்ந்து பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பார்த்தார்கள். இப்போ அதையும் மீறி செல்லக்கூடிய ஒரு இராணுவம் முழுவதுமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஒரு அரசியலாகத்தான் பாகிஸ்தான் உள்நாட்டு அரசியலை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நீடிக்கிறது. அந்த அதிகாரத்தை வந்து ருசிப்பதன் மூலமாக, அதிகாரத்துக்கு அருகில் சென்றதன் மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இராணுவ தளபதிகள் வந்து இதை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகிறாங்களா? அப்போது இது வந்து ஒரு விதமான நுட்பமான ஒரு கைப்பற்றுதல் தான் நம்ம பார்க்கணும். நேரடியாக இப்போ எந்த இடத்துலையுமே வந்து ஆர்மி சீஃப் தான் நாட்டினுடைய தலைவர் என்று அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இது வந்து ஒரு பெருமளவு அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து இந்த இடத்தில் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு மீண்டும் இராணுவ ஆட்சி
வரக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றிருந்தாலும் கூட அதை வந்து மிகவும் நுட்பமாக கையாண்டு கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். பார்க்கலாம் சார். பல விஷயங்களை விரிவாக வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. என்ன மாதிரியான சட்ட திருத்தம், இராணுவத்தினுடைய நிலை என்ன, இந்தியா மீது என்ன மாதிரியான விஷயத்தை அவர் வந்து அடுத்த கட்டத்திலே நோக்கி நகர்த்துவார் அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து பல விஷயங்கள் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.